ஒருமுறை மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு சென்னை துறைமுகத்தை விஸ்தரிக்கும் திட்டம் பற்றி கடிதம் எழுதியது. கோட்டைக்கு எதிரே துறைமுக விஸ்தரிப்பு செய்தால் சென்னையின் அழகு கெட்டுவிடும். ஆகவே ராயபுர பகுதியில் விஸ்தரிக்கலாம் என முதல் மந்திரி சிபாரிசு செய்தார். உடனே மத்திய அரசு மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு எழுதியது. பாறைகள் நிறைந்துள்ள பகுதியில் விஸ்தரிப்பு செய்ய இயலாது. ஆகவே உங்களுக்கு வேண்டியது உணவா அழகா என்று மத்திய அரசு எழுதி கேட்டது. அழகு, எனக்கு அந்த அழகு எல்லாம் முக்கியமில்லைன்னே. மக்களோட வாழ்வாதாரம்தான் எனக்கு முக்கியன்னே. பசிக்கிறவர்களுக்கு கடற்கரை பார்க்க நேரமில்லை. அவர்களுக்கு வேலை வேணும், இரவுக்கோர் இடம் வேணும், வயிற்றுக்கோர் அப்பம் வேணும்னே. அதற்காகவே தான் இந்த திட்டம்னே. அழகு நமக்கு பெருமைதான், ஆனால் வாழ்க்கையே இல்லாமல் அந்த பெருமை எதுக்குன்னே. உடனே காமராஜர் எனக்கு அழகை விட உணவு தான் தேவை என்று எழுதினார். அன்று காமராஜர் எடுத்த நடவடிக்கையின் விளைவாகவே இன்று இவ்வளவு பரந்த துறைமுகத்தை நாம் காண முடிகிறது. பொற்கால ஆட்சி என இன்றும் போற்றப்படும் காமராஜரின் ஆட்சி தமிழ்நாட்டின் பல வளர்ச்சி பணிகளுக்கு அடித்தளமாக அமைந்தது.